பிறந்து சிறந்த மொழிகளிலும் சிறந்தே பிறந்த மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குகிறேன். மேலும் மேடையிலும் முன்னாலும் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன். இன்று கம்பன் கலைமன்றத்தினுடைய 381வது நிகழ்வு ஐயா தர்மராசு ஐயா அவர்கள் தோற்றுவித்த பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றம் இன்று உலகளாவிய கம்பன் கழகங்களோடு இணைத்து பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய நமது சண்முகம் அண்ணா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்று சிறப்புரை செய்திருக்கக்கூடிய அஜ்மல் கான் ஐயா அவர்கள் சிறந்த ஒரு நூலாசிரியர், சிறந்த ஒரு ஆய்வாளர், நுணுகி எதையும் ஆய்ந்து கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட செய்திகள் அளவிற்கு என்னால் உரைக்க முடியாது என்றாலும் பொதுவாக எனக்கு வாழ்த்துரை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாழ்த்துரையை இன்று வரவேற்பு உரையிலேயே நிகழ்த்தி விட்டார் என்று சொல்லலாம் தேனா சிவகுமார் அவர்கள். அடுத்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் கதிரவன் ஐயா அவர்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர். அவர் இந்த துறை சார்ந்தே அதிகம் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் பன்மொழி மேன்மையாளராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆய்வாளர்களுக்கு இடையிலே எனக்கு இந்த வாழ்த்துறை நிகழ்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேடையிலும் முன்னாலும் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இரண்டாவது வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிறைவாக உமாதேவி அவர்கள் நன்றி உரை வழங்கக்கூடிய அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சோழர் ஆட்சி காலம், இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பே சோழ நிலா, அதாவது நல்லாட்சி நாயகன் என்று சொல்லக்கூடிய இந்த ராசராசனுடைய சிறப்புகளை நான் அதிகம் பேசவில்லை. சோழர் காலத்தில் ஆட்சி செய்த அனைவருமே நல்லாட்சி நாயகர்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவர் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சிறப்புகள் அனைத்தும் அதற்கு பின் வழிவந்த அனைவரும் தொடர்ந்து அந்த ஆட்சியை பின்பற்றி மேலும் மேலும் சிறப்பு செய்து அந்த ஆட்சியை தொடர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அந்த சோழர் காலமே நல்லாட்சி நாயகர்களாக ஆட்சியாளர்கள் அனைவரும் விளங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறது போல, உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்புத நாடு. ஒரு நாட்டிலே என்ன இருக்கக்கூடாது என்று பார்த்தோமே, ஆனால் அங்கு பசி இருக்கக்கூடாது. அடுத்து பெரும் தொற்று நோய்கள் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இனி ஆட்சி சிறப்பு, இங்கே மக்களை காத்தல், இது நோயிலிருந்து காத்தல் என்று ஒன்று, எல்லையிலே இருந்து பிற நாட்டு அரசர்களிடமிருந்து காத்தல் என்பது. அப்படி தனக்கு பிற நாட்டவர் மூலம் நமக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம் என்ற நிலை அன்றைக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால் சிறு சிறு எல்லைகளாக இருந்தால் மக்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இது பரந்த நாடாகிவிட்டது. எல்லை, அதாவது கடல் கடந்தும் இந்த சோழ பேரரசு விரிவடைந்திருக்கிறது. அதனால் கடல் கடந்து இங்கு அந்த நாடு, நம்முடைய இந்த சோழ பேரரசு கடல் கடந்தும் அங்கு தம்முடைய ஆட்சியை நிறுவி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்கு பிற நாட்டவர் எல்லையில் இருக்கக்கூடியவர் தொல்லை தரும் நிகழ்வு அங்கு இல்லை. இயல்பாக சொல்லப்போனால் சோழ நாடு சோறு உடைத்து, இதற்கு பொருள் தெரியும்.
மண்வெட்டி மடை அடைக்க முடியவில்லை என்று சொன்னால் சாப்பாட்டு மூட்டையை வச்சு உணவளிக்கக்கூடியது தான் அந்த செய்தி. அப்படி சாப்பாட்டையே வச்சு மடக்கி அந்த தண்ணீரை திசை திருப்பினார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சோழ நாடு சோறுடைத்து, அப்படின்னு அந்த நாட்டில் உணவுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை. இன்னொரு செய்தி, அதாவது எதிரிகள் அங்கு இல்லை என்று சொல்வதற்கு இவர் ஒரு பலம் வாய்ந்த மன்னர். அதாவது கருணை இல்லா மன்னன் கடுகி ஒளிக என்று வள்ளலார் குறிப்பிடுவார். வெள்ளையனே வெளியேறு என்று இயக்கம் வள்ளலாறு கூறியதனுடைய மறு வடிவம் என்றே நாம் எண்ணலாம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. அங்கு நாடு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு ஔவையார் கூறியது போல, வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோனுயரும் என்று சொல்வார்கள். அதனால் அந்த நாடு மிக பெரும் வளங்களை கொண்டிருக்கிறது. இப்போ ஐயா குறிப்பிட்டது போல, ஒரு நாடு சிறப்பாக ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ வல்லுநர்கள் பண்பட்டு 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 மக்களாட்சியை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே முடியாட்சி ஆண்ட காலத்திலேயே மக்கள் குடியாட்சி இருந்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் அந்த ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாடு பல வகையாக, அதாவது ஆட்சியை சிறப்பாக செய்வதற்கு பலவாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் மாவட்டம், வட்டம், ஒன்றியம், கிராமங்கள், கிராம பஞ்சாயத்து, வார்டு வரைக்கும் நம்முடைய பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அன்றைக்கே இந்த ஆட்சி முறை குடவோலை முறையிலே தேர்ந்தெடுத்து அதில் வாரிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த சோழர் நிலங்கள் எப்படி குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், உளுகுடி, கண்டம், கொல்லை, புன்சை நிலம், திடல், நந்தவனம், திருநந்தவனம், நீர்நிலம் என்றெல்லாம், அதாவது வளம் வாய்ந்த நிலத்தை நீர்நிலம் என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் எதற்காக இப்படி பிரித்தார்கள் என்று சொன்னால், நிலத்துக்கு ஏற்ற வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிகளுக்கும் அந்தராயம், உபாதி, எச்சோறு, கடமை, குடிமை, சில்வரி, பெருவரி என்று பல வகையான வரிகளை விதித்து, அதாவது ஒரு மன்னன் சரியாக வரி வசூல் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தன்னாட்டு மக்களே சிற்றரசர்களோடு இணைந்து, அருகாமையில் இருக்கக்கூடிய மன்னர்களோடு இணைந்து அந்த முடியாட்சியை அழித்துவிடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இந்த சான்றுகள் பாண்டியர் காலத்திலே 13வது நூற்றாண்டிலே 3500 கல்வெட்டுக்கள், இதில் 40% கல்வெட்டுக்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகிறது. அதிலும் குறிப்பாக நிலத்திற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. நிலம் விற்பனை செய்யும் போது வாங்குபவர்களுக்கும் வரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிக்கு இணையாக அன்றைக்கே இந்த நிலங்கள் பிரிக்கப்பட்டு அதில் வரிகள் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களில் விளைந்த பொருள்களும், அதாவது பூ விளையும் நிலங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரி, அங்கு விளைந்திருக்கக்கூடிய பயிர்களுக்கு தகுந்தவாறு நிலங்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றே நாம் கருதலாம். இங்கு பல தொழில் புரிபவருக்கும் வரி இருக்கிறது. அதிக வருவாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வரி என்றில்லை. எளிய தொழில் செய்யக்கூடியவர்கள், தச்சருக்கு வரி இருந்திருக்கிறது, பானை வனைவோருக்கு வரி இருந்திருக்கிறது, வெளுப்புவருக்கும் கூட வரி இருந்திருக்கிறது. இப்படி நமக்கு ஒரு சிலருக்கு வரி இருக்கிறது, ஒரு சிலருக்கு வரி விலக்கு என்று இருந்திருக்கிறது. ஆனால் இந்த வரி விலக்கும் இருந்திருக்கிறது. வெள்ளக்காலங்களிலே, அசாதாரண சூழ்நிலைகளிலே, போர்க்காலங்களிலே வரி விலக்கும் இருந்திருக்கிறது. இதை பார்க்கும்போது மன்னன் ஆய்ந்து இந்த மக்களிடத்திலே வரி வசூல் செய்திருக்கிறான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற அந்த வள்ளுவ பெருந்தகையினுடைய குரலுக்கு ஏற்ப
வரி விதித்து மக்களுக்கு ஏற்ற நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். ஊராட்சி எப்படி இருந்திருக்கிறது? இப்போது ஐயா சொன்னார்கள், பல கிராமங்கள் சேர்ந்து கூற்றம் அல்லது நாடு பல வளநாடுகளாகவும் வளநாடுகள் ஒன்று சேர்ந்து மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டு இந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. தங்களுடைய அரச மரபை சார்ந்தவர்களுக்கு அங்கு அந்த மண்டலங்களிலே பொறுப்பு கொடுத்து அங்கு ஆட்சி செய்ய பயிற்சி அளிப்பது போல் அங்கு அந்த மன்னராட்சி முடியாட்சி நடந்திருக்கிறது. மன்னரிடம் நெருக்கமான அலுவலர்களுக்கு உடன் கூட்டம் என்று பெயர். அப்படி தலைமைச் செயலாளர் அவருக்கு பெருந்தனம் என்றும், மற்றவர்கள் எல்லாம் சிறுதனம், கீழ்ப்பிரிவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சிறுதனம் என்றும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதி வழங்குதல் என்று சொல்லும்போது இங்கு இன்றைக்கு இருக்கிறது போல உரிமையியல் வழக்கு, குற்றவியல் வழக்கு அன்றைக்கே இந்த நிலை இருந்திருக்கிறது. அந்த உரிமையியல் வழக்கு என்று சொல்லக்கூடியது நிலம் தொடர்பானது, வீடு சொத்து தொடர்பானது என்று ஒரு வகை. அடுத்தது பிறருக்கு துன்பம் செய்தல், உடல் துன்பங்களை உருவாக்குதல், இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள். இது 2 தான் பெருசாக இருந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட அந்த குற்றங்கள் இருந்திருக்கிறது. இதுபோக அன்றைக்கு பொய்க்கை எழுத்து போடுவது ஒரு குற்றம் என்று அன்றைக்கு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கிறது. அப்படி இந்த குற்றங்களுக்கு நீதி வழங்கும் பொறுப்பு அதற்கென்று ஊர் சபையார்கள் இருந்திருக்கிறார்கள், பெருந்தனக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், கரணத்தார்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உறுதுணையோடு தான் அந்த நீதிமன்றம் செயல்பட்டிருக்கிறது. அதற்கு தண்டனைகள் வரையறை இருந்திருக்கிறது. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தான் வழங்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருந்திருக்கிறது. அப்படி சிறை தண்டனை பெரும்பாலும் இல்லை. அந்த தண்டனை கூட ஆக்கப்பூர்வமான தண்டனையாகத்தான் இருந்திருக்கிறது. அதாவது கோயிலுக்கு இந்த ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு நீ சிறப்பு பூசைக்கான பொருட்களை வழங்கிவிட வேண்டும், இந்த கோயிலுக்கான சுற்றுச்சுவர்களை பராமரிக்க வேண்டும், இந்த கோயிலுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று இப்படி ஆக்கப்பூர்வமான தண்டனைகளைத்தான் வழங்கி இருக்கிறார்கள். இது இப்போதைய நிலையில், அதாவது சிறை செய்யப்படுபவர்கள் பேருக்கு அங்கு அவர்களுடைய, அதாவது உடற்பயிற்சிக்காகவாவது அங்கே உள்ள ஏதாவது அவரவர்களுக்கு தெரிந்த தொழில்களை சிறையிலே செய்வார்கள், சிறையிலே கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு பின்னால் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்பது போல் அன்றைக்கு தண்டனைகள் இருந்திருக்கிறது. அது ஆக்கப்பூர்வமான தண்டனைகள் என்று தான் கருத முடிகிறது. இன்னொன்று, ஒருவேளை தண்டனை கடுமையாக இருந்திருக்கிறது. ஒரு பிராமணன் ஒருவன் கொன்று விட்டான், கொலை செய்து விட்டான். அதற்கு தீர்ப்பு வழங்கியவர்கள் ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கடாவின் கால்களிலே அவனை பிணிக்கச் செய்து அது அங்குமிங்குமாக இழுத்து கொண்டு சென்று அவன் இறந்து விட்டான். இப்படிப்பட்ட நிலையிலே தீர்ப்பு வழங்கியவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி என்றால் இன்றைக்கு சாத்தான்குளம் சம்பவங்கள் போன்று ஒரு சில நிகழ்வுகளை நாம் என்ன செய்ய முடியும், அதாவது யூகித்து பார்க்க முடியும். அதற்கு அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்று சொன்னால், திருத்தொண்டர் தொகை என்ற மடத்திலே அவர் ஆண்டுதோறும் சிறப்பு பூசைகளை ஒரு முறை அவர் செய்ய வேண்டும், அதற்கான செலவினங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு அவருக்கு தண்டனை செய்யப்பட்டது. துலாக்கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கணி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அந்த நீதிமன்றங்கள் செயல்பட்டிருக்கிறது. ஐயா சொன்னது போல குட ஓலை முறை, குடத்திலே ஓலையிலே பெயர் எழுதி அதில் கிராம சபையார்கள், வாரிய தலைவர்கள், கரணத்தார், காணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு
அரசு வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது என்று சொல்வதைப் போல இந்த வாரியத்திற்கு ஒழுங்காக வரி கட்டாதவர்கள், வாரியத்திற்கு கணக்கு காட்டாதவர்கள், வரி செலுத்தாதவர்கள், இவர்களெல்லாம் குடவோலையிலே பெயர் எழுதியிடப்பட மாட்டாது என்ற ஒரு நிபந்தனை அன்றைக்கே வைத்திருக்கிறார்கள். அப்படி என்னென்ன வாரியங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தோட்ட வாரியம் இருந்திருக்கிறது, ஏரி வாரியம் இருந்திருக்கிறது, பஞ்சவார வாரியம் இருந்திருக்கிறது, பொன் வாரியம் இருந்திருக்கிறது, நிலவரி வாரியம் இருந்திருக்கிறது. இப்படி குடிமக்களுக்கு நல்ல அதாவது வரிமுறைகளை வசூலிப்பதற்கு உரியவர்கள் பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இவன் செய்யும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற அந்த வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கிற்கு இணங்க உரியவர்களுக்கு அந்த வரி வசூலிக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்குரிய நபர்கள் பணிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சமூகம் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்த்தால், பல வகையான சாதி பிரிவுகள் இருந்தாலும் கூட 2 சாதிகள் மட்டுமே குறிப்பிட முடியும். ஒன்று உயர் சாதி. இந்த உயர் சாதியிலே பிராமணர்கள் மட்டும்தான், மற்றவர்கள் அனைவரும் சூத்திரர்கள் என்ற பிரிவிலே அடங்குவார்கள். அவரவருடைய தொழிலுக்கு ஏற்ப சாதிகள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தது போல இருந்திருக்கின்றது. இந்த ஏன் உயர்ந்த நிலைக்கு அந்தணர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், மன்னனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு இந்த பிராமணர்கள் பயன்பட்டார்கள். கோவில்களிலே ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது அவர்களுடைய பொறுப்பாக இருந்திருக்கிறது. வேதங்களை ஓதுதல், யாகங்களை நடத்தல், வேள்விகளை நடத்துதல், பாடசாலைகளை நடத்துதல், அரசுகுமாரர்களுக்கு கல்வி போதித்தல், பயிற்சி அளித்தல் என்ற உயர்ந்த நிலையிலே அவர்களுடைய செயல் இருந்திருக்கிறது. அப்படி அவர்களுக்கு கோயிலில் பிரசங்கம் செய்வது, அடுத்தது புராண இதிகாச கதைகளை கூற வைப்பது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை அவர்களுக்கு இருந்ததனால் அவர்கள் உயர் சாதியினர் என்றும் மற்றவர்கள் சூத்திரர்கள் என்ற நிலையிலே இருந்திருக்கிறார்கள். இவர் அனைவரையும் ஒருங்கிணைத்து நல்லாட்சியை செய்திருக்கிறார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எல்லாரும் ஒருமை உடராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று முறையாக இந்த ஆட்சியை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இங்கு வலங்கை இடங்கை வகுப்புகள் என்ற மோதல் இருந்திருக்கிறது. அது அந்தந்த ஊர் பகுதியிலேயே கிராம சபைகளே அவர்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மோதல்களை எல்லாம் சரி செய்திருக்கிறார்கள். நிலத்திலே விளைநிலம் எப்படி இருந்தது என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த நாடு எல்லா வளங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நாடு, மேலும் ஆற்று வளம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாகத்தான் சோழ மண்டலம் இருந்திருக்கிறது. நெல் வயல்கள் இருந்திருக்கிறது, உழவு செய் நிலங்கள், இன்றைக்கி நம்ம மேட்டு நிலங்கள் சொல்ல முடியல, அந்த மாதிரி. அடுத்தது கடைப்பு நிலங்கள் இருந்திருக்கிறது, இரவை நிலங்கள் என்று, இன்றைக்கும் மேட்டு நிலங்களுக்கு இரவை என்று ஒரு பெயர் இருக்கிறது. படுகைத்தாக்கு என்று சொல்லக்கூடிய நெல் விளையும் பகுதிகள், வாழை, மஞ்சள், இஞ்சி என்று சொல்லக்கூடிய வெங்காயம், செந்தாமரை பூக்கும் சதுப்பு நிலங்கள், பூசணி, பருத்தி, பனிக்கடலை, கடுகு, கோதுமை, கொள் விளையும் புழுதிகள், எள் விளையும் ஆமணக்கு நிலங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. மேலும் இன்றைக்கு நாம் மரப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய தென்னை, வாழை, பாக்கு, பலா, இந்த மரங்கள் எல்லாம் அன்றைக்கு வான் பயிர்கள் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் சீவக சிந்தாமணியிலே நாமகள் இளம்பகத்திலே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை இந்த இடத்திலே அந்த நாட்டினுடைய பயிர்களுக்கு சொல்லலாம். காய்மாண்ட தெங்கின் பழம்பீட கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடையீறி வறுக்கை போன்று தேமாங்கனிசிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்றும் இசையால் திசை போயதும் உண்டோ என்று ஒரு தென்னை மரத்திலே இருந்து தேங்காய் விழுகிறது, பாக்கு மரத்தின் மீது விழுந்து அந்த பாக்கு குலைகளை சிதறி அதற்கு கீழே இருக்கக்கூடிய தேனடைகளை சிதறி
மாங்கனிகளை சிதறி பலாக்கனிகளை சிதறி வாழைப்பழத்தையும் மீது வீழ்ந்து அது நிலத்தை வந்தடைகிறது என்ற ஒரு செய்தி அங்கே குறிப்பிடப்படுகிறது. அது போன்ற ஒரு சிறந்த விளைநிலங்கள் அங்கு இருந்திருக்கிறது. இப்போ எல்லா வகையான இன்னைக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக இருந்திருக்கிறது. நீர்வளம் என்று சொன்னால் ஐயா குறிப்பிட்டது போல அந்த இயல்பாகவே அந்த நாட்டுக்கு நீர்வளம் இருந்திருக்கிறது. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் மறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்று, அதாவது மழை பொழியவில்லை என்றால் இந்த ஆற்று நீரும் வறண்டுவிடும். அதனால் இந்த நீர் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். எந்த வறட்சியையும் தாங்கக்கூடிய அளவிற்கு தன் நாட்டை வளப்படுத்தி வைத்திருக்கிறான். நீரின் தேவையை நன்கு உணர்ந்த அந்த அரச பெருமக்கள் அங்கு காவிரி பாய்ந்து வளப்படுத்துகிறது. அந்த காவிரியை சொல்லும்போது வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலர்தலைய தலைக்காவிரி பாய்ந்து வளப்படுத்தக்கூடிய சோழவள நாடு. இங்கு குளங்கள் கட்டியிருக்கிறார்கள். கோயிலுக்கென்று குளங்கள் இருந்திருக்கிறது, குடியிருப்புகளுக்கென்று குளங்கள் இருந்திருக்கிறது, வேளாண்மைக்கு தனிப்பட்ட குளங்கள் இருந்திருக்கிறது. அவற்றை தனித்தனியாக பராமரிப்பதற்கு நீர் வாரியம், ஏரி வாரியம் என்று அந்த வாரியங்கள் அவனை பராமரித்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. குடிதளி கோலேச்சும் மன்னன் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்று சொல்வார்கள். இந்த மன்னனுடைய பெருமையை நிறைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ராசராசனுடைய பெருமைக்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டப்பெயர்கள், சிறப்பு பெயர்களை வைத்து அவன் எவ்வளவு சிறப்பு பொருந்திய மாமன்னனாக இருந்திருப்பான். சேர நாட்டையும் சோழ நாட்டையும் சிங்கள நாட்டையும் 3 நாட்டையும் வென்றதனால்தான் மும்முடி சோழனானான். காந்தளூர் சாலையை வென்று காந்தளூர் கலமறுத்து அருளியவனானான். ஈழ நாட்டிலே மும்முடி சோழ மண்டலம் என்ற ஒரு பகுதியை உருவாக்கி இருக்கிறார். முன்னீர் பழந்தீவுகள் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு மாலத்தீவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளிலே தன்னுடைய ஆட்சியை நிறுவியிருக்கிறார். போரிலே பெருவிருப்பம் கொண்டவன். ஆனாலும் போர்க்காலங்களில் கூட இந்த நாடு அமைதியாக இருந்திருக்கிறது, வளமோடு இருந்திருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள், மன நிறைவோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சொல்வதற்கு கல்வெட்டு செய்திகள் எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த செய்திகள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோல கோயிலை கட்டினார்கள். ஆற்று வளம் மிக்க பகுதி, கல்லே இல்லாத இடத்தில் அவ்வளவு உயரமான கற்கோயிலை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த கற்கோயிலிலே கோயிலுக்கும் சரி, கோயில் பூசைகளுக்கும் சரி, நிலம் கொடுத்தவர்களுடைய பெயர்களும் சரி கல்வெட்டுக்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாக அரசன் தன்னுடைய சிறப்புகளை மெய்கீர்த்தி என்ற பெயரிலே கல்வெட்டுக்களிலே குறித்திருக்கிறது. ராசராசனுடைய ஆட்சி காலத்தில் தான் முதலாக இது தொடங்கப்பட்டிருக்கிறது. குற்றமிலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு என்று சொல்வார்களே, அப்படி குற்றமில்லாத அரசன், அந்த குற்றமற்ற அந்த அரசன் குடிமக்களை சார்ந்தும் குடிமக்கள் தன்னை சார்ந்தும் ஒரு பிணைப்பு, ஒருவரிலிருந்து ஒருவர் விலகி இல்லாமல் இந்த ஆட்சியை செய்ததனால், இந்த ஆட்சி பறந்து விரிந்த ஒரு ஆட்சியாக இருந்ததனாலும் மிகப்பெரிய படையை கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 60,000 யானைகளை கொண்ட ஒரு படை இருந்திருக்கிறது. 10,000 குதிரைகளை கொண்ட ஒரு படை இருந்திருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்கிறது. ஏனால் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள் கடல் கடந்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி, பட்டினப்பாலையில் அந்த செய்திகள் குறிப்பிடப்படுகிறது. சோழ நாட்டிலே இருந்து எந்தெந்த பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது, கடற்கரையிலே மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் மீது ஆடுகள் விளையாடியது, ஒரு
மூட்டை குவியலில் இருந்து இன்னொரு மூட்டை குவியலுக்கு ஆடுகள் தாண்டி விளையாடியது என்ற செய்தியெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்குசை குறைபடாது அளந்தறிய பலவண்ணம் புலி குறித்து புறம்போக்கி மதி நிறைந்த மலிவண்ணம் பொதிமூடை போரேறி என்று அவனுடைய புலி சின்னத்தை பொறித்து அந்த மூட்டைகள் வெளிநாடுகளுக்கு, இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மன்னன் மக்கள் நலம் கருதி வாழ்ந்தான். இதுவரைக்கும் நம்ம அசோகரை பற்றி வரலாற்று ஏடுகள் சொல்லாத வரலாற்று ஏடுகளே இருந்திருக்க முடியாது. அசோகர் ஒரு போரைத்தான் செய்தார், அதுவும் கலிங்க போர். அந்த போரிலும் வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பின்னால் இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று எண்ணவில்லை. இனி போரே கூடாது என்று தான் கருதினார். இத்தனை உயிர்கள் இறந்து போக நாம் காரணமானோம், அதனால் இதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று எண்ணியவன் தன்னுடைய படை வீரர்களை தர்ம மகா மாத்திரர்கள் என்னும் பெயரில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்களாக மாற்றினார். வழிப்போக்கர்களுக்கு பாதையை சரி செய்தார். மரங்களை நட்டு வைத்தார். வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு சாவடிகளை உருவாக்கி வைத்தார். இது தன்னுடைய படை வீரர்களை இப்படி மாற்றினார். சோழ அரசர்கள் இதையே செய்தார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய நாட்டிலே, அதாவது இன்றைக்கு நாம் 2 பழமொழிகள் சொல்கிறோம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று. வாழ முடியும், குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னது என்ன காரணத்திற்காக என்று பார்ப்போமே. அவன் யோசித்து பார்ப்போம். மற்றவர்களுடைய முடிவு எப்படியோ ஆய்ந்து பார்த்தோமே. ஆனால் வழிப்போக்கர்கள் கோயில் கோபுரம் பார்த்த பின்பு இங்குதான் கோயில் இருக்கிறது என்று கண்டறிந்து கொள்வார்கள். அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? அமுது கிடைக்கும். இரவு நேரத்திலே தங்கிக் கொள்ளலாம். அங்கு குளிப்பதற்கு குளங்கள் இருக்கிறது. அது இல்லை என்றால் முல்லை நிலங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் எல்லாம் கிணறுகள் இருக்கிறது. இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்குது, குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, உணவு கிடைக்கும். இரவு நேரத்திலே தங்கி இருந்தால் அங்கே வெளிச்சம் வேணும் இல்லையா? அதனால் இங்கு நீங்கள் ஒரு 10 தீபம் ஏற்றுங்கள், ஒரு 25 திருவிளக்கு ஏற்றுங்கள், உங்கள் வயதுக்கு ஏற்ற ஜோதி வையுங்கள் என்று சொல்லி அந்த இரவு நேரத்திலே ஒருவேளை தீபங்கள் ஏற்றி அந்த இரவு நேரத்திலே ஒளிமயமாக்கி இருக்கிறார்கள். இதற்கு அந்த பொருள் கொடுப்பதற்கு ஒவ்வொருவரையும் நியமித்திருக்கிறார்கள். இப்படி மக்கள் சேவையை செய்திருக்கிறார்கள். அடுத்து இன்னும் சில ஒரு 2 வள்ளல்களை பார்த்தோமே. ஆனால் கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தோமே. ஆனால் ஏன் அவர்களை நாம் இன்று வரை போற்றுகிறோம் என்று சொன்னால், மனிதம் தாண்டி ஒருவன் வேகன் மயிலுக்கு போர்வை பொருத்தினான். 5 அறிவு உயிர், ஓரறிவு உயிர் முல்லைக்கொடிக்கு தேரையுந்தான். பல தச்சர்கள் பல்லாண்டுகள் கட்டிய தேரை ஒரு ஓரறிவு உயிர் முல்லைக்கொடிக்கு தேரை இருந்தான். அதனால் அவர்கள் மனிதம் தாண்டி சிந்தித்ததனால் இன்று வரை அவர்கள் போற்றப்படுகிறார்கள். மனிதம் தாண்டி விலங்குகளுக்கும் மருத்துவமனை அமைத்ததால் அசோகர் போற்றப்படுகிறார். அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த சோழ பேரரசு மன்னர்கள், சோழ மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த மன்னர்கள் அனைவரும் நல்லாட்சி நாயகர்களே என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.